எல்லாருக்கும் வணக்கம். இது வழுவூர்லேருந்து ஆரியமலையிலேருந்து பெருமாவளை அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, படு மோசமாக இருக்குது. அந்த ரோடு ஒன்று சரி பண்ணி தந்தால் நல்லா இருக்கும். ரோடு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ரோட்டில் வந்து விழுந்தெழுச்சி போகாத ஆட்களே கிடையாது. இந்த ஏரியாவிலும் தொட்டு இந்த சாலையை பயன்படுத்தி போகிறவங்க எல்லாருமே ஒரு வாட்டியாவது விழுந்தழிச்சு தான் போகிறாங்க. பயங்கர மோசமாக இருக்கும். இந்த ரோட்டில் வரவங்களே இந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன இள ஸ்டேஜில் உள்ள பசங்க கூட இந்த ரோட்டில் விழுந்தழிச்சு தான் போகிறாங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த ரோடை பாருங்க. ரோடை போட்டு தாரேன்னு சொல்லிட்டு ஒருக்க வண்டி விட்டு கிளச்சி அதை அப்படியே போட்டுவிட்டு போயிட்டாங்க. அது திருப்பி கேட்டு ஃபண்டு இல்லை, ஃபண்டு வரட்டு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனு கொடுக்காத இடமே இல்லை. இந்த ஏரியாவில எல்லாம் ஏகப்பட்ட வண்டி விழுந்துருக்கு. இந்த இடத்துல இந்த ரோடை பாருங்க. இந்த ரோட்டில் எல்லாம் ஒரு வேனு கூட வராது. ஸ்கூல் வண்டி கூட நிறைய வண்டிகள் வந்து வண்டி வராதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு திருப்பி போய் வயசானவங்க எல்லாம் இந்த ரோட்டில் நடந்து கூட வர முடியாது. நடந்து வரும்போதே கால் கட்டி விழுந்துடுறாங்க. அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் விழிச்சா கூட ஆம்புலன்ஸ் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம வண்டியில் எடுத்து போனாலும் இந்த இடத்துல இருந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும். மழை பெஞ்சு இதில் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் சும்மா கூட நடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் இந்த ரோடெல்லாம். இந்த வண்டியில் இந்த எல்லாம் நிறைய வண்டி யாரவே செய்யாது. குண்டங்குழியிலேருந்து இந்த இந்த ரோட்டில் விழுந்தழிச்சு போகாத வண்டின்னு சொல்லி எந்த வண்டியுமே இல்லை. எல்லா வண்டியுமே விழுந்தழிச்சு தான் போகும். ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக. இப்போ இதில் வரவங்க எல்லாருமே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. இந்த ரோட்டில் நிறைய இடத்துல மனு கொடுத்தாச்சு. அப்படின்னு சொன்னால் இது ஒரு 2-3 பஞ்சாயத்தில் வந்து சேர்ந்து வரதுனால என்ன சொல்லியாங்க, சில பேர் ரோடு போடும், அந்த பஞ்சாயத்தில் நீங்கள் கேளுங்க, இந்த பஞ்சாயத்தில் நீங்கள் கேளுங்கன்னு அப்படி சொல்லியாங்க. அதனால் இது பார்த்து போட்டு தந்தால் நல்லா இருக்கும். இல்லாமல் ஏகப்பட்ட பேர் விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம். இது ஆரியமலையிலேருந்து தொடங்கியது. அது தொடங்கி இது வரைக்கும் உள்ள ஏரியா வந்து ரொம்ப மோசமாயிடுது. அதில் வந்து வண்டியில் போகும்போது சரி எதுவாக போய் ஏறி போகலான்னு பார்த்து போகிற ஏற்றத்தில் போகும்போதும் சரி இறக்கமும் சரி வண்டி ஆவாயிட்டுன்னு சொன்னால் பிரேக் அடித்தாலும் அதில் அந்த அது வரைக்கும் கான்கிரீட் போட்டிருந்தாங்க. அது திருப்பி இப்போ நாங்கள் திருப்பி வரோம். நாங்கள் திருப்பி வரைக்கும் கூட காட்டி தரோம் பாருங்க ரோடு எப்படி இருக்குது. அந்த அது ஏற்றத்தில் தான் வண்டி போகும்போது ஆஃப் ஆகிட்டோ வேற ஏதோ ஒரு கல்லில் ஸ்லிப் ஆச்சுன்னு சொன்னால் மொத்தமாக கீழே இழுத்துன்னு வந்துடுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் விழுந்துடுறாங்க. அதில் விழுந்துட்டு அந்த இதுலேருந்து அடிப்பட்டு தான் வராங்க. கை உரைஞ்சி, கால் உரைஞ்சி, முட்டு எல்லாம் பிரிஞ்சு வழி தான் வராங்க. இதில் எல்லாம் ஒரு பைக் யாருன்னு கஷ்டப்பட்டு தான் வராங்க. பைக்கு ஓகே பரவாயில்ல, காரெல்லாம் அடி தட்டி தான் யாரும் அடி தட்டி நிறைய வண்டியில இந்த வழியை நிரப்பிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலு சீரியஸ் கண்டிஷன்ல போனேன்னு சொன்னா கூட இந்த இடத்த தாண்டியது ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால இந்த ஏரியாவுக்கு ஒரு ரோடு வசதி செஞ்சு தந்தா நல்லா இருக்கும்.